கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் நம்ம சந்திக்கத்தக்கதாக தேவன் தந்திருக்கின்ற கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மத்தியில் இருக்கிற சன் ஜேம்ஸ் தேவாசீர்வாதம் அவங்க ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஜேம்ஸ் ஓகேண்ணா மட்டுங்களா? ஆடியபிளா இருக்காண்ணா? ஆடியபிளா இருக்கா? ஓகே ஓகே. தேங்க்யூ. சரிங்கண்ணா, ஓகே. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களிலே இப்படி அநேக ஆண்டவரே வேதத்தில் உள்ள புத்தகங்களை நாங்கள் படிப்பதற்கு ஆண்டவரே அண்ணனோடு கூட சேர்ந்து ஆண்டவரை கற்றுக்கொள்வதற்கு தேவன் எங்களுக்கு பாராட்டி வருகிற முடிய மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் கடந்த இந்த நாட்களிலே நாங்கள் ஆமோஸ் புத்தகத்தை படிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டிருக்கிறேன், உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமோஸனுடைய ஆண்டவரே அந்த செய்திகள் ஒரே இன்றைக்கும் ஆண்டவரே இந்த காலங்களுக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் சரியான தரிசனங்களை பெற்று தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களை செய்ய இந்த நாமத்தை மகிழ்ந்து உதவி செய்யும். இந்த நாளிலேயும் ஆண்டவரே இருக்கிற எங்களுடைய இந்த செஷன் எங்களை வழிநடத்தும்படியாக எங்களை கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். எந்த விதமான நெட்வொர்க் டிஸ்டர்பன்ஸ் இல்லாதபடி ஆண்டவர்களே இருப்பதற்கு ஆண்டவரே நீங்க உதவி செய்ய முடியாது நாங்க ஜெபிக்கிறோம். சுவாமி உடைய கரங்களில் ஒப்பு ஜெபிக்கிறோம். அண்ணனை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். Thank you brother James for this lovely prayer. Thank you அண்ணா. நேத்து நம்ம ஆமோஸ் புத்தகத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது இந்த எந்த சூழ்நிலையில அவர் எழுதினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் யூதா தேசத்திலிருந்து இஸ்ரவேல் தேசத்திற்கு போய் அங்க இந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னார்னு பார்த்தோம். அந்த கண்டென்ட்டை பிரிக்கும் பொழுது முதல் 2 அதிகாரங்கள் ஜட்ஜ்மெண்ட் ஆன் 8 நேஷன்ஸ், 8 தேசங்கள் மேல இருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து 2 அதிகாரங்களிலும், அடுத்து மீதி இருக்கிற அடுத்த 4 அதிகாரங்களில 3 விதமான மெசேஜஸை அவர் கொடுத்ததாக திட்டமாக நம்ம பார்க்க முடிகிறது. கடைசி 2 அதிகாரங்களில 5 விஷன்ஸ், தேவன் அவருக்கு கொடுத்த தரிசனங்களை குறிப்பிட்டு சொன்னதாக நாம் பார்க்கலாம். அதுல முக்கியமான செய்தி சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநீதியான காரியங்களை வைத்து தேவன் தன்னுடைய ஜனத்திற்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். உலகத்தின் மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்க, ஆனா நீங்களும் அப்படிதான் இருக்கீங்கன்னு சொல்ல ஒரு செய்திய தேவன் மிகவும் திட்டமும் தெளிவுமாக ஆமோஸ் மூலமாக சொல்லுகிறார். ஆமோஸ் தீர்க்கதரிசி சொன்ன உடனே நம்ம பார்க்க வேண்டியது இந்த சமுதாயத்துல நடக்கக்கூடிய அநீதியான காரியங்களை அவங்களுடைய தேவனுடைய மக்கள் மத்தியிலும் காணப்படுகிறத நம்ம பார்க்கலாம். அது நடுவுல தான் அந்த நீதி நியாயத்தினுடைய ஏக்கத்தை தேவன் கொடுத்ததாக நம்ம பார்த்தோம். 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் மிக முக்கியமான ஒரு வசனமாக நம்ம நேற்று பார்த்தோம். நேற்று நம்ம முடிக்கும் பொழுது ஆமோஸ் தேவனாலே அழைக்கப்பட்டவர். மிகவும் சாதாரணமாக அவர் சொல்றாரு, நான் இப்படி இருந்தேன், ஆனா எனக்கு தேவன் இப்படி அழைப்பை கொடுத்ததுனால நான் இப்போ தீர்க்கதரிசனம் சொல்றேன்னு சொல்றத ரொம்ப கிளியர் கட்டா அவருடைய டெஸ்டிமனியை சொல்லும் பொழுது சொல்றார். அடுத்து 2வது காரியமா நம்ம பார்க்கும் பொழுது தேவன் நேற்று அதிகமா நம்ம பார்க்க முடியல, தேவனுடைய நியாய தீர்ப்பு, தேவனுடைய தீர்ப்பு மக்கள் மேல இருக்கிற காரியங்களை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது 3 விதங்களில பார்க்கலாம். சில நேரங்களிலே உடனடியாகவே அவங்களுடைய காலத்திலேயே அது நடைபெற்றதாக நம்ம பார்க்கக்கூடும். சிலது அவங்களுடைய காலத்தில் இருக்க மாட்டாங்க, ஒருவேளை 2 ஜெனரேஷன் கழிச்சு அவங்க சந்தித்திருக்க கூடும். ஈவன் ஆமோஸனுடைய செய்தியை நம்ம பார்க்கும் பொழுது 722வது வருஷத்துல இந்த இஸ்ரவேல் ஜனம் முழுவதுமாக அசீரியரால பிடிபட்டு போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அது ஒரு 2 ஜெனரேஷன் கழித்துதான் நடந்ததாக நம்ம பார்க்கலாம். ஆனா அதே நேரத்துல ஜட்ஜ்மெண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது பார்க்கலாம், ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காவும் இருக்கும். அநேக நாட்களுக்கு பின்பாக நடக்க போற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்திருக்காங்க நம்ம பார்க்கலாம். எப்படி அந்த தீர்க்கதரிசிகள் நடக்க போற காரியத்தை இமீடியட்டாவும் சீக்கிரமாக அடுத்தது அதிக நாட்கள் கழித்துன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரிதான் ஜட்ஜ்மெண்ட்லயும் அதே கருத்தை தான் நம்ம நேற்று பார்த்தோம். அதுதான் ஓல்ட் டெஸ்டமெண்ட் கேரக்டரா நம்ம பார்க்கலாம். கடைசியா முடிக்கும் பொழுது ஒரு உன்னதமான பேசேஜை படிச்சு கடைசி 5 வசனங்களை பார்த்து த மிஷன் ஆஃப் காட் டு நேஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அந்த 6 நேஷன்ஸுமே தேவனாலே பனிஷ் பண்ணப்பட போகுது என்பதை அதிகமா பேசின தேவன் யூதா இஸ்ரவேல் ஜனத்தினுடைய
மக்களுக்கு எச்சரிப்பை கொடுத்த தேவன் கடைசியில சொல்றாரு, இஸ்ரவேல் திரும்ப காக்கப்படும், இந்த தேவன் சேர்ந்து இவர்களை சேர்க்கிறது நிமித்தமாக எல்லா மக்களும் தேவன் அறிந்து கொள்வார்கள் என்ற ஒரு சத்தியத்தை அவர் கொடுக்கிறார். அந்த மிஷன் ஆஃப் காட் டு நேஷன்ஸ் வந்து ஆமோஸ்ல மிக முக்கியமான ஒரு செய்தியாக நேற்று நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3 அதிகாரங்களை வேகமா பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புகிறேன். முதலாவது அதிகாரத்துல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுடைய மேல் காணப்பட்ட தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட் ஆன் த சோசன் பீப்புள், அது ரொம்ப கிளியராகவே அதுல வரதை நம்ம பார்க்கலாம். 2வது அதே மக்கள் தான், ஆனா மனம் திரும்பாத மக்களாக ஆமோஸ் குறிப்பிட்டு சொல்வதை 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரத்துல ஒரு நீதி நியாயத்துக்காக வாழ வேண்டிய மக்கள் மிகவும் ஒரு நீதி இல்லாதபடிக்கு வாழ்கிறதை வேதனையோடு ஆமோஸ் சொன்னதாக 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். நாளைக்கு நம்ம 6 அதிகாரத்தை படிக்கும் பொழுது இதனுடைய கண்டினியூஷன் தான், அந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய கண்டினியூஷன் தான் நாளைக்கு பார்க்க போறோம். பட் இன்னைக்கு 3 அதிகாரங்களை நம்ம சிறிது நேரம் எடுத்து படித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை 3 அதிகாரங்களிலிருந்து ஒரு சில பகுதியை வாசிச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா நமக்கு நேர குறைவா இருப்பதனால ஒரு மிக முக்கியமான பகுதியாக இந்த 3 அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதி, அதை நம்ம வாசிக்கும் பொழுது இந்த 3 அதிகாரத்துக்கும் கனெக்ட் பண்ணி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்முடைய மத்தியில் இருக்கிற சகோதரி பிரியா பாலக்காடுல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க, கேரளா பாலக்காடுல இருந்து. அவருடைய வாஞ்சைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப ரெடியா இருக்காங்க. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் சிஸ்டர் பிரியா வாசிப்பாங்க. வாசிக்கிறேன். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ, அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன், உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று, உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வர கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சொரூபங்களின் சப்பரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமஸ்குவுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். Thank you so much, Sister Priya. It's a lovely reading. I really appreciate that. நம்ம ஆமோஸுடைய ரைட்டிங்கை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில மிக அழகான அல்லது மிக சிறிது வித்தியாசமான விதத்துல மற்ற தீர்க்கதரிசிகளோட வித்தியாசமா இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம பார்க்கலாம். அது ஒரு பெரிய லிஸ்டா இருக்கிறத நான் பார்க்கிறேன். பட் அதுல சில காரியங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். இந்த பகுதிக்கு போறதுக்கு முன்னால 3ஆம் அதிகாரத்துக்கு போறதுக்கு முன்பாக நான் பார்க்க வேண்டிய காரியம்,
நேற்றே நம்ம பார்த்தோம், ஆமோஸ் தீர்க்கதரிசி வந்து ரொம்ப கிளியராக எழுதின ஒரு கிளியர் கட்டா இருக்கக்கூடிய செய்தியை படைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதிலும் முதல் குறிப்பா நம்ம பார்க்கிறது என்னன்னா, இதுல ப்ராஃபட்டிக்கல் மெசேஜ் தீர்க்க தரிசனமா கொடுத்தாலும் கூட பொயட்ரி அதிகமாக அந்த ஸ்டைல்ல, ஹீப்ரு பொயட்ரி ஸ்டைல்ல அவர் எழுதியிருக்கதா நாம் பார்க்கிறோம். தட் மீன்ஸ் ரொம்ப ஆச்சரியமா காணப்படக்கூடிய ஒரு காரியம். மிகவும் ஒரு சாதாரண பின்னணியத்தை போல இருந்தாலும் கூட அந்த பொயட்ரிக் நாலேஜ் வந்து அவருக்கு அதிகமா இருந்ததை நம்ம பார்க்க முடியும். உள்ள நம்ம தமிழ்ல வாசிக்கும் பொழுது டக்குன்னு அதை பார்த்தா தெரிய மாட்டேங்குது. பட் நீங்க ஆங்கில பைபிள் வச்சிருந்தீங்கன்னா இன்பிட்வீன் அந்த பொயட்ரிக்கை நீங்க பார்க்கலாம். எப்படி நம்ம கொலோசியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வந்து இட்ஸ் அ சாங் ஆன் கிறிஸ்டாலஜி, சாங் சொல்லி நம்ம பார்த்தோம். தட்ஸ் அ பொயட்ரி. அதை வந்து நம்ம ப்ரோஸ் மாதிரி படிக்கிறோம், பட் அது பொயட்ரி. அதை நம்ம அதே மாதிரிதான் இப்ப தீர்க்கதரிசன புத்தகத்திலையும் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு முடியுமானால் அந்த பொயட்ரிஸை கண்டுபிடிச்சிட்டு அதுல சரியான இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கணும். அதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வேண்டியது அந்த ரிப்பீட்டேஷன்ஸ். அப்கோர்ஸ் எல்லா தீர்க்கதரிசிகளுமே நிறைய ரிப்பீட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இவர்தில் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப கிளியர் கட்டாகவே அவர் எழுதின வார்த்தையை திரும்ப சொல்லக்கூடியதாக நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன்றைக்கு 3 அதிகாரங்களிலும் 3 விதமான ஜட்ஜ்மெண்ட் அல்லது சேம் பீப்புள் தான், chosen people, ரிப்பன்ட் ஆகாத பீப்புள் என்று நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை அவர் கொடுக்கும்பொழுது சில வார்த்தைகளை ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்கிறார். குறிப்பாக therefore 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன், ஆகையால் சொல்லிட்டு நீங்க செய்யற தப்புக்காக நம்ம தண்டிப்பேன் என்ற வார்த்தையை ஆகையால் என்று சொல்றார். ரோமர் புத்தகத்துல therefore வந்து ரொம்ப அழகாக பவுல் கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். பட் இங்க பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியில 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆகையால் சத்துரு வந்து உங்களை என்ன செய்வான்னு சொல்லிட்டு இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியில முடிக்கும் பொழுது சொல்லுகிறார். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கும் பொழுது அதை பார்க்கலாம், ஆகையால் இஸ்ரவேலே, ஆகையால் இஸ்ரவேலேன்னு சொல்லிட்டு. 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலையும் ஆதலால் ஆண்டவரும் சேனையுமாக கர்த்தர் சொல்லுகிறதாவது சொல்லிட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை குறித்து அவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். ஸோ இதை நம்ம பார்க்கும் பொழுது ஒரு ஆட்டோமேட்டிக் சீக்வன்ஸா இதெல்லாம் நீங்க செய்யறீங்க, ஆகையால் நான் சொல்றேன் இந்த வார்த்தை அல்லது நான் தண்டிப்பேன்னு சொல்றத திட்டமா சொல்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதை நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது கிளியரா நம்ம பார்க்க முடியும், நம்ம இப்படி இருந்தோம்னா ஆகையால் தேவன் இதை செய்வார் என்பதை நம்ம பார்க்க முடியும். 2வது வார்த்தையை நான் போட்டிருக்கும் பொழுது எட் என்ற வார்த்தை இருக்க நீங்க பார்க்கலாம். அது 4ஆம் அதிகாரத்துல மிக தெளிவான விதத்துல வரதை நீங்க பார்க்கலாம். நம்ம தமிழ்ல வந்து ஆகிலும், ஆமா ஆகிலும் என்ற வார்த்தை தமிழ்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். எட், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, எட் வந்து ஒரு சின்ன வேர்டா இருந்தாலும் கூட அது வந்து ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜை கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு. எல்லாத்தையும் சொல்லிட்டு ஆகிலும் எட் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். அதிலும் குறிப்பா பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் அதிகாரத்துல ஒரு போயட்ரி மாதிரி இருக்கிறதுனால 6ஆம் வசனத்துல ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள், 6ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி. 8ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 9ஆம் வசனத்துல ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 10 ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். 11ஆம் வசனத்திலையும் ஆகிலும் என்னிடத்தில் திரும்பாமற் போனீர்கள். எட் 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 என்ற வார்த்தையை ரிப்பீட்டடா கொடுத்திருக்காரு. ஸோ இந்த பகுதியை நம்ம படிக்கும் பொழுது கிளியராகவே அதுல ஆமோஸ் கிளியர் கட்டா எதை சொல்ல போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சிறிது நிமிஷங்கள் கழித்து அதை பார்க்கலாம். அதே போல மிக அழகான விதத்துல கொஸ்டியன்ஸ் அவர் கேட்கக்கூடிய காரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோபு புஸ்தகத்துல தேவன் யோபு மறுபடியும் சந்திக்கும் பொழுது நான் ரீசெண்டா தான் கேள்விப்பட்டேன், 64 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காரு. போன சண்டே நான் வர்ஷிப்ல இருக்கும் பொழுது அதை பிரீச்சர் சொல்லும்போது சொன்னார், ஆண்டவருடைய நேரம் ஆண்டவருடைய வழிகள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமானது என்று சொல்லிட்டு இருக்கும் பொழுது யோபுவை திரும்ப ஆண்டவர் வந்து சந்திக்கும் பொழுது நம்ம எப்படி நினைச்சிட்டு இருப்போம்னா,
என்னப்பா நீ ரொம்ப நல்லா இருந்தியே, சாத்தான் வந்து அவனை சோதிக்கும் பொழுது நீ நின்றுட்டேன்னு சொல்லி அவர் பார்த்து அவனை என்கரேஜ் பண்றதுக்கு பதிலா he was asking repeated questions. 64 questions கேட்டிருக்காரு. ஈவன் ஜீசஸ் லைஃப்லயும் பார்க்கும் பொழுது கொஸ்டின்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்டா இருக்கு நம்ம பார்க்கலாம். நம்மளும் சரியான விதத்துல கொஸ்டின்ஸ் கேட்பது அவசியம் என்பது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். இந்த 3ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா அதுல 7 கேள்விகள் தொடர்ந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளாக, ஒரு வித்தியாசமான கேள்விகளாக இருக்கக்கூடியதாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால ஆமோஸுடைய ரைட்டிங்ல அந்த கேள்விகள், அழகான கேள்விகள் அல்லது சரியான கேள்விகளை, ஒரு வித்தியாசமான கேள்விகளை கேட்பது அவருடைய ஸ்டைலா இருந்து நம்ம பார்க்கலாம். இன்னொரு காரியம், 5ஆம் அதிகாரம் சகோதரி வாசிக்கும் பொழுது நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வசனத்துல 19ஆம் வசனத்திலேயே ஒரு சின்ன ஸ்டோரியவே சொன்ன மாதிரி இருக்குது. அதை நம்ம டக்குன்னு வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்க முடியாது. ஆனா நீங்க திரும்ப வாசிச்சு பார்த்தா தெரியும் பாருங்க. ஒரு மனுஷனுடைய ஒரு ஸ்டோரி மாதிரி. ஒரே வசனம் தான். 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த பொழுது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும் சொல்லிட்டு ஒருத்தன் சிங்கத்துக்கு தப்பி ஓடி வந்துகிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா கரடி எதிர்பட்டு இருக்குது. அட பாவமேன்னு சொல்லிட்டு அவன் கரடியை விட்டுட்டு ஓடுறான். ஓடி வீட்டுக்குள்ள அப்பா வந்து சேர்ந்துட்டு சொல்லி வீட்டுக்குள்ள கையை வைக்கிறான். பார்த்தா அவனுக்கு பாம்பு அவனை கடிச்சிச்சு போல. ஸோ இத வந்து ஒரு டிராமாட்டிக்கா ஒரு வசனத்துல ஒரு ஷார்ட் ஸ்டோரியே சொல்லி முடிச்சிருக்க நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய கிரியேட்டிவ் வேஸ் ஆஃப் யூசிங் வேர்ட்ஸ் நேற்றே நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தோம். சிங்கம் கட்சிக்கிறது போல, ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது சிங்கம் கட்சிக்கிறது போல, அது வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான விதத்துல தீர்க்கதரிசி எழுதுனதாக நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது அவர் குறிப்பிட்டிருக்கிற காரியம், இந்த மைட்டி சின்ஸ், தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது 5:12 வந்து நீங்கள் மீறுதல்கள் மீதும் நீங்கள் பாவங்கள் பலதென்றும் அறிவேன், பலத்ததென்றும் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன்னு சொல்லி போட்டிருக்காரு. மைட்டி சின்ஸ், மைட்டி காட் நம்ம சொல்லுவோம், அல்லது மைட்டி என்ற வேர்டு வந்து நம்ம சின்ஸ்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஆல்மோஸ்ட் மட்டும் அதை உபயோகித்திருக்கதாக பார்க்கும் பொழுது ஆச்சரியமா இருக்கிறது. உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன் என்று சொல்றாரு, மைட்டி சின்ஸ். அது மாதிரி ஆல்மோஸ்ட் ரைட்டிங்கை நீங்க என்ஜாய் பண்ணணும்னு தான் சொல்வதற்காக தான் இந்த சில பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். 3ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். 3ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதனுடைய துவக்கத்தை வச்சுதான் they are chosen people என்ற தலைப்பு நம்ம கொடுக்கிறோம். இஸ்ரவேல் புத்திரரே, ஏசாயா தீர்க்கதரிசி அடிக்கடி அதை குறிப்பிடுகிறார். இஸ்ரவேல் புத்திரருக்கு குறித்து ஆமோஸுக்கு பின்பாக தீர்க்கதரிசனம் சொன்ன ஏசாயா, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லிய இந்த வசனத்தை கேளுங்கள். அதுல ரொம்ப திட்டமாக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு காரியம், எகிப்திலிருந்து அவங்க விடுவிச்சு வந்த காரியம். அது பழைய ஏற்பாட்டுல பொயட்டிக்கல் புக்ஸ்லயும் விஸ்டம் லிட்ரேச்சர்லயும் அதை பார்க்கலாம். ப்ராஃபட்டிக்கல் புக்ஸ் இது மாதிரி இடங்களிலையும் ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்வதை நம்ம பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை நம்ம படிக்கும் பொழுது இந்த எக்ஸடஸ் ஸ்டோரி வந்து மிக மிக முக்கியமானது. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அவங்களை தேவன் பலத்த கரத்தினாலே அவங்களை விடுவித்தார் என்ற ஒரு செய்தி வந்து மிக முக்கியமான ஒரு செய்தி. இவங்களுடைய காலத்துக்கு பின்பாக இந்த எக்ஸைலுக்கு எல்லாம் போன பிறகு போஸ்ட் எக்ஸிலிக், அதாவது நம்ம ஆகாய் புத்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம். 2வது மிக உன்னதமான ஒரு அனுபவம் பழைய ஏற்பாட்டுல சொன்னா எக்ஸைல். பாபிலோனியர்கள் வந்து அவங்களை சிறைப்பிடித்துட்டு போயிட்டாங்க. அடிமைத்தனத்துக்கு போனது வித்தியாசம், சிறைப்பிடித்து போனது வித்தியாசமான ஒரு அனுபவம். சிறையிருப்பிலிருந்து வெளியே வந்த பிறகு அவங்க பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள்ல 2 வாசிக்கிறோம். எக்ஸடஸ், எக்ஸைல் மிக முக்கியமானது. ஆமோஸுடைய காலகட்டத்துல வந்து அது எக்ஸடஸுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம பார்க்கக்கூடும். எப்படி மகத்தான விதத்துல உங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து வர பண்ணினார். இன்னைக்கும் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம் ரட்சிப்பின் அனுபவம். ரட்சிப்பின் அனுபவத்தை வந்து நம்ம
எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளிவிட்டதாக நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய வல்லமையான கரத்தினாலே நம்ம ஆச்சரியமான விதத்துல ஒளி நிலத்துக்கு வந்திருக்கிறோம். பெரிய விடுதல் நமக்கு பெற்றிருக்கிறோம். பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அந்த கானானை நோக்கி நம்ம போகக்கூடிய அந்த அனுபவத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒப்பிடலாம். அதுதான் இன்னைக்கு நம்ம சோசன் பீப்புள்னு சொல்றதுக்கு மிக முக்கியமான ஒரு வார்த்தை. தேவனுடைய தேவன் நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்ற செய்தி. 2ஆம் வசனத்துல, பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். பூமியின் எல்லா வம்சங்களிலும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். நம்ம உடனே பார்க்கும் பொழுது யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனத்துக்கு கொடுத்த அந்த செய்தியை நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதும் 1 பேதுரு புத்தகத்தை நம்ம படிக்கும் பொழுது அதை பார்த்தோம். காரணம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலையும் கிட்டத்தட்ட இதே வார்த்தைகளை சொல்லி பேதுரு குறிப்பிட்டு சொல்றதாக நாம் பார்க்கலாம். நான் இப்ப வாசிக்கிறேன். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம். நான் எகிப்துக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்கிறனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமியெல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பலத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட செல்ல வேண்டிய வார்த்தைகள் என்று சொல்லுகிறார். So they were chosen by God. அவங்க எல்லா வம்சங்களிலும் தேவன் தெரிந்து கொண்ட ஒரு ஜனம். இன்னைக்கு as a church நம்ம we need to be excited. காரணம், இந்த உலகத்தில் எத்தனையோ மக்கள் இருக்கும் பொழுது நம்மளை கிறிஸ்தவர்களா மாத்தி திருச்சபையின் அங்கமா மாத்தி நம்மளை வைத்திருக்கிறார். So we are chosen people என்பதை பேதுரு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அது குறிப்பிட்டு சொல்வது போல, இன்னைக்கு மாலை வேளையில ஆமோஸ் புத்தகத்தை படிக்கும் பொழுது ஒருவேளை இந்த சோசியல் ஜஸ்டிஸ் என்ற பயத்தோடு நம்ம பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில we are chosen people. பூமியில் உள்ள எல்லா வம்சங்களிலும் தேவன் நம்மளை பிரித்தெடுத்திருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும். ஆனாலும் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன்னு சொல்றாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா, தேவன் அறியாத இருக்கக்கூடிய மக்கள் செய்த பரிதாபமான பாவங்களை நேற்று நம்ம பார்த்தோம். அதன் நிமித்தமாக தேவன் அவங்களை தண்டிப்பேன் என்று திட்டமாக தெளிவாக முதல் 2 அதிகாரங்களில் சொல்லிட்டு இருக்கார். அதை சொல்லிவிட்டு இஸ்ரவேல் ஜனத்துக்கு அந்த எச்சரிப்பை கொடுத்தார். இப்போ கிளியரா நம்ம பார்க்கறதுன்னா, ரட்சிக்கப்பட்ட மக்கள், தேவனுடைய ஜனமா இருக்க வேண்டிய மக்களே துணிகரமா பாவம் செய்வதை குறிப்பிட்டு சொல்றார். 2வது பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிறது. நிறைய கேள்விகளை அவங்க கேட்கிறதாக நம்ம கேள்விகள் கேட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு காரியம் நடந்துச்சுன்னா அதனுடைய விளைவு வித்தியாசம், காஸ் அண்ட் எஃபெக்ட் நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது 2 பேர் ஒருமுனப்பட்டால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களா? கண்டிப்பா முடியாது, சேர்ந்தான் போகணும். தனக்கு இரை அகப்படாமல் இருக்கிற காட்டிலே சிங்கம் கர்ச்சிக்குமா? ஓ நோ, சிங்கம் கர்ச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா எல்லா மிருகமும் ஓடி போயிடும், மானு எல்லாமே ஓடி போயிடும். அதனால அதுக்கு பசி இருந்துச்சுன்னா கண்டிப்பா சிங்கம் பசுவாம தான் இருக்கும். ரைட். இறை பிடியாமல் இருக்கும் பொழுது பாலசிங்கம் தன் கிபையிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தடையிலே சுருக்கு போட்டிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்றும் படாதிருக்கையில் கண்ணி தடையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவர் டெவலப் பண்ணி நேச்சர்ல இருந்து சில கேள்விகளை கேட்டு கடைசியில ஸ்பிரிச்சுவலாவும் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? இதனுடைய பேசிக்கான ஒரு காரியம் என்னன்னா, நீங்க அப்படிதான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு ஃபூலிஷாக திங்க் பண்ணி கொண்டிருக்கீங்க. சொல்லிட்டு கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். கண்டிப்பாகவே தேவனுடைய செயல்பாடுகள் உன்னதமானது என்பதை குறிப்பிடுகிறார்.
ஆனா அதுக்கு முன்னால இருக்கிற கேள்விகளை பார்க்கும் பொழுது அவங்க ஒரு ஃபால்ஸ் சென்ஸ் ஆஃப் இதுல நாங்க இருக்கிறோம், நாங்க பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்ற ஒரு எண்ணத்துலதான் இருக்கிறதாக நாம் பார்க்கலாம். 8ஆம் வசனத்துல சிங்கம் கர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதாவது ஆண்டவர் பேசாமல் இருப்பாரான்னு சொல்லிட்டு. ஆனா தேவன் மகத்தான சிங்கம் கர்ச்சிக்கிறது போல தேவன் செயல்படுத்து பேசுகிறார் என்ற சத்தியத்தை ஆமோஸ் குறிப்பிட்டு சொன்னதாக இங்க பார்க்கலாம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமான விதத்துல, அதாவது இந்த உங்களுடைய ஃபால்ஸ் செக்யூரிட்டி, தவறான காரியத்தில் மேல் நீங்க மனசை வைத்துக் கொண்டிருக்கிறீங்க சொல்ற சத்தியத்தை அந்த தெரிந்து கொண்ட மக்களுக்கு சொல்லிவிட்டு ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் என்ற காரியத்தை சொல்லும் பொழுது மிகவும் ஒரு வித்தியாசமான விதங்களிலே ஆண்டவர் அவங்களை தண்டிக்கிறதாக சொல்வதை நம்ம பார்க்கலாம். 9ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில குறிப்பிட்டு சொல்றார். அதிலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் 9, 10 ஒரு தனியாக இருக்கும். 11ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது சத்துருக்களை அவர் உதாரணமா வைத்து, அவங்களுடைய சத்துருக்களையே சாட்சியாக வைத்து தேவன் சொல்வதை நாம் பார்க்கலாம். இன்னைக்கும் அது ஒரு 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 ஷேம் சொல்லலாம், ஒரு வெட்கமான ஒரு பரிதாபமான ஒரு காரியம் என்னன்னா, தேவனே அறியாத மக்களை சாட்சியா வச்சு தேவன் தன்னுடைய ஜனங்களை தீர்ப்பு கொடுக்கிறார் என்று பார்ப்பது அது தேவனுடைய ஜனத்திற்கு ஒரு மிகவும் வருத்தமான ஒரு ஷேம்ஃபுல் திங், அசிங்கமான ஒரு காரியம். அதான் நம்ம பார்க்கிறோம். ஆகையால் சத்துரு தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அகற்ற பண்ணுவான், அப்பொழுது உன் அரண்மனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு 12ஆம் வசனத்துல சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மேய்ப்பன் ஒரு இன்சிடென்ட சொல்றாரு. ஒரு சிங்கத்தினுடைய வாயிலிருந்து பிடிங்கிட்டு வரும் பொழுது ஒண்ணுமே இல்லாம இருக்கும், அதை வச்சுட்டு அந்த மேய்ப்பன் ஏதாவது செய்வானா? அப்படி உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. அதாவது மிகவும் வேதனைப்பட்டு கையில ஒண்ணுமே கிடையாது, ஆனாலும் இப்படிதான். அதாவது சமரியாவின் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மூலையிலிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்பிக்கப்படுவார்கள். அதாவது அவங்களுடைய காக்கப்படக்கூடிய காரியங்களை பார்க்கும் பொழுது இவ்வளவு பரிதாபமா இருக்கும் என்ற காரியத்தை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நாம் பார்க்கலாம். அதனாலதான் நான் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்தேன், பெக்யூலியர் வேஸ்ன்னு சொல்லும் பொழுது. என்னன்னா ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு விடுதலை குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்காங்க, பட் அப்படிதான் நீங்க விடுதலை பார்க்க போகிறீங்கன்னு சொல்றாரு. இது மிகவும் வேதனையான ஒரு காரியம். ஆண்டவருடைய சாபத்தை பெற்றுக்கொண்ட மக்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அவங்க தவறான காரியத்தின் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க. அவங்களுடைய விடுதலைன்னு சொல்றது ஒண்ணுமே இல்லை என்பதை 3ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். இன்னைக்கும் ஒருவேளை திருச்சபையில இப்படிப்பட்ட காரியங்களை அதிகமாக நம்ம பார்க்க முடியும். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தை அதிகமாக நம்ம திருச்சபையில நம்ம பார்க்கக்கூடும். வேதனையோடு கூட தேவனத்துல நம்ம தள்ளணும். ஒருவேளை நம்ம மற்ற கிறிஸ்தவர்கள் மேல குறை சொல்லிட்டு நம்மளே பார்க்காம இருந்து விட வேண்டாம். காரணம், தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மளே தவறான காரியங்கள் மேல நம்பிக்கை வைத்து நம்ம குழம்பி போவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் என்பதை 3ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். 4ஆம் அதிகாரத்துல ஒரு ஷிஃப்ட் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஆக்சுவலா 3ஆம் அதிகாரமும் 5ஆம் அதிகாரத்துல துவக்கத்துல பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு, இஸ்ரவேல் புத்திரருக்கு எச்சரிப்பின் சத்தத்தை ஆமோஸ் கொடுக்கிறதா நம்ம பார்க்கலாம். அதோடு கூட அவருடைய செய்தி ரொம்ப கிளியராகவே என்னது, நீங்க எப்படி செய்யறீங்க, அதெல்லாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு என்பதை 3ஆம் அதிகாரத்திலையும் 5ஆம் அதிகாரத்திலையும் சொல்றாரு. ஆனா 4ஆம் அதிகாரத்துல இன்பிட்வீன் கொஞ்சம் வித்தியாசமாக மனம் திரும்பாதிருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாரை பற்றி சொல்வதாக நம்ம பார்க்கலாம். அதிலும் பாருங்களேன், சமரியாவின் மலையில் உள்ள பாசானின் மாடுகளே, நீங்கள் இந்த வார்த்தையை கேளுங்கள். இது நம்ம டக்குன்னு பார்க்கும் பொழுது ஏதோ மாடுகளுக்கு, மலையில இருக்க மாடுகளுக்கு சொன்ன மாதிரி இருக்கும். பட் அதனுடைய அந்த உண்மையான ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கும் பொழுது, நிறைய இங்கிலீஷ் பைபிள் நீங்க பார்க்கும் பொழுது இட் டாக்ஸ் அபவுட் விமன். ஆண்டவர் பெண்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய எச்சரிப்பின் சத்தத்தை முதல் 3 வசனங்களில பார்க்க முடியும்.
அவங்களை ஏன் மாடுகள்னு சொல்லி சொன்னார்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனா அவங்களை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது பாசானின் மாடுகள் அல்லது இன்ஃப்ளூயன்ஷியல் விமன் என்று நம்ம சொல்லலாம். தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவர்களுடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள். இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துறவுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று அவர் தம்முடைய பசுத்தவங்களை கொண்டு பசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவனும் அரண்மனைக்குள்ளே சுமந்து கொண்டு போவதை எரிந்துவிட்டு தனக்கு எதிரான திருப்புகளின் வழியாய் புறப்பட்டு போவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது ஸ்பெசிபிக்கா சமாரியாவில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஷியல் விமனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல இருந்து நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் என்ன நான் பார்க்கும் பொழுது, இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் செய்யக்கூடிய தவறான காரியங்கள் சமுதாயத்துல மிகவும் வேதனைப்படுத்தக்கூடியதா காணப்படுகிறது. அது உலக பிரகாரமா இருந்தாலும் சரி, ஆவிக்க பிரகாரமா இருந்தாலும் சரி. எங்க பவர் இருக்கிறதோ, எங்க பணம் இருக்கிறதோ, எங்க தலைமைத்துவம் இருக்கிறதோ அவங்க மிகவும் கவனமா இருக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு இப்படி ஒடுக்கிறவர்களா காணப்பட்டாங்கன்னு சொன்னா அது மிகவும் பரிதாபமான விளைவுகளை உண்டாக்கும் என்பதை 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அதை தொடர்ந்துதான் இந்த அவங்களுடைய ஆராதனை காரியங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். பெத்தேலுக்கு போய் துரோகம் பண்ணுங்கள், துரோகத்தை பெருக்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. புளித்த மாவுல ஸ்தோத்திர பலியோடு தூபம் காட்டி உற்சாக பலிகளை கூறி தெரியப்படுத்துங்கள். இஸ்ரவேல் புத்திரரே, இப்படி செய்வதே உங்களுக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவங்களுக்கு அந்த வர்ஷிப்பை இஸ்ரவேலை விட்டுட்டு, அதாவது எருசலேமை விட்டுட்டு போன பிறகு சமாரியாவில் ரெகொபெயாம் விட்டு பிரிஞ்சு போன ஜெருபாபேல் அவங்க செஞ்சு வச்சுட்டாங்க. சமாரியாவில் அது மாதிரி ஒரு வர்ஷிப்பை கொண்டு போயிட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு பிடித்தமானதா இருக்கிறது என்பதை இவர் வேதனையோடு கூட சொல்வதை நம்ம பார்க்கலாம். அந்த துவக்க நாட்களிலிருந்தே வடக்கு தேசத்துல உண்மையான ஆராதனை இல்லாதபடிக்கு போனது மிக வருத்தமான ஒரு காரியம். ரைட். அடுத்து 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நான் சொன்னது போல 5 காரியங்களை தேவன் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அத எப்படி சொல்ல வேண்டும் என்றால், ஆகிலும் நீங்கள் என்னிடத்தில் திரும்பாமல் போனீர்கள் என்று சொல்லுகிறார். அவங்களுக்கு தேவன் கொடுத்த பனிஷ்மெண்ட் அல்லது அவங்களுடைய சமுதாயத்தில் நடந்த காரியங்கள். 1ஆவது வசனத்தை பார்க்கும் பொழுது அப்போ குறைவை கட்டளையிட்டேன். அவங்களுக்கு சாப்பாடு இல்லாதபடிக்கு தவித்தாங்க. தட் மீன்ஸ் அவங்களுக்கு விளைச்சலே இல்லாதபடிக்கு இருக்கிறது. அடுத்து 2வது காரியத்துல மழை இல்லாததுனால அவங்களுக்கு தண்ணீர் இல்லாம இருக்கிறது. மழையை நான் தடுத்தேன், தண்ணீர் இல்லாதபடிக்கு இருக்குது. 7ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவங்களுக்கு தண்ணீர் குடிக்க தாகம் தீர்க்க முடியாதபடிக்கு தவித்தாங்கன்னு சொல்லி 7ஆம் 8ஆம் வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 9ஆம் வசனத்துல கருங்காயினாலும் விஷ பணியினாலும் உங்களை நான் தண்டித்தேன் என்று 3வது காரியமா சொல்லுகிறார். ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். எகிப்திலே உண்டானதுக்கு ஒத்த கொள்ள நோயை உங்களுக்குள்ளே அனுப்பினேன். ஆனாலும் நீங்கள் மனம் திரும்பாமல் போனீர்கள். சோதமையும் குமாராவையும் தேவன் கவிழ்த்து போட்டது போல உங்களை கவிழ்த்து போட்டேன். நீங்கள் அக்னியினின்று பறிக்கப்பட்ட கொள்ளியை போல இருந்தீர்கள். ஆனாலும் இந்த 5 தேவனுடைய பயங்கரமான தீர்ப்புகளை, அழித்து போட்ட காரியங்களை குறிப்பிட்டு பேசுகிறார். அதுக்கு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி உபாகமம்ல 28ஆம் அதிகாரத்துல முதல் 14 வசனங்களிலே ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். நீங்க இப்படி இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இருப்பீங்கன்றது நிறைய ஆசீர்வாத கூட்டங்களிலே உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை நீங்க வாசிக்க கேட்டிருப்பீங்க. நம்மளுமே நிறைய தடவை படிச்சிருக்கோம். ஆனா 15ஆம் வசனம் இப்படி இருக்கிறது. உபாகமம் 28:15. இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாய் இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவிகொடாதே போவையாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். நீ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு, சத்தத்துக்கு செவிகொடாதபடிக்கு
அவருடைய கட்டளை கீழ்ப்படியாதபடிக்கு போனீங்கன்னா பின்னால கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா சாபங்களும் உன்மேல் வரும் என்று ஒரு பெரிய லிஸ்ட அங்க போட்டிருக்கிறார். இங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காரியம் 5 விதமான சாபங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். இத தேவன் திட்டமாகவே உபாகமம் சொன்னதை நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து சாலமோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை கட்டின பின்பு அவர் மிக ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுல பார்க்கக்கூடிய ஒரு காரியம் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனமாகி, நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை உனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தெரிந்து கொண்டேன். நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்துக்குள்ளே கொள்ளை நோயை அனுப்பும் பொழுது என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு தெரிஞ்ச வசனம், மனப்பாடம் பண்ணிருப்போம் நான் திட்டமா நம்புறேன். ஆனா அந்த கான்டெக்ஸ்ட பாத்தீங்கன்னா தேவன் சாலமோனுக்கு கொடுத்த அந்த கிளியர் கட் வேர்ட்ஸ், மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைக்கும் பொழுது, வெட்டுக்கிளியினால தேசத்தை அழிக்கும் பொழுது, அல்லது கொள்ளை நோயினால, இப்ப நம்ம இந்திய தேசத்துல வெட்டுக்கிளைகளை குறித்து அதிகமாக பேசுகிறோம். ஏசியன் கண்ட்ரீஸ்ல தான் அதிகமா இருக்குது. மிடில் ஈஸ்ட்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துருதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் வர்றது இந்த வருஷம் அதிகமாக பாதிப்புகளை உண்டாயிடுச்சுன்னு சொல்லிட்டு வெட்டுக்கிளை குறித்து நம்ம பார்த்தோம். அதே மாதிரி கொள்ளை நோய் சொல்லும் பொழுது பல விதமான கொள்ளை நோய்களை குறித்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ மிகவும் அகோரமாக இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமாக காணப்படக்கூடிய பயங்கரமான ஒரு கொள்ளை நோய் ஒரு குறிப்பிட்ட தேசத்தையோ அல்லது தேசங்களோ இல்லாதபடிக்கு உலகம் முழுவதுமே ஒரு அசைத்ததான் நாம் பார்க்கலாம். இது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் சத்தம், ஒரு பனிஷ்மெண்ட் என்பதை உணர்ந்த நாம் கண்டிப்பாகவே 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வச்சு வாழறோம். ஆனா திருச்சபை அப்படி இருக்கிறதான்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய ஐக்கியம் அப்படி இருக்கிறதான்னு சொல்லி யோசிச்சு பார்க்கணும். நிறைய ப்ரீச்சிங் இந்த நாட்களில் பிரேயருக்காக கொடுக்கப்படும் பொழுது இந்த வசனத்தை 13-14 வசனங்களை வாசிக்கிறாங்க. நம்மளும் இந்த வேத பகுதியை படிக்கும் பொழுது எச்சரிப்போடு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு காரியம் அது என்னவென்றால், அவருடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம் நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை தோடணும். இது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய டிசிப்ளின்ஸ் கிளியரா தெரியுது. தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அந்த 4வது காரியத்தை பார்க்கும் பொழுது காட்ஸ் பீப்புள் பொல்லாத வழியில வாழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது என்பதை திட்டமாகவே தேவன் சாலமோனுக்கு சொல்லுகிறார். இவங்க எல்லாம் பரிசுத்தவான்கள், அப்படியே ஏஞ்சல்ஸ் போல இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லவே இல்லை. அவரோட பவுல் திருச்சபையின் விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது என்னவென்றால் சொல்லி பரிசுத்தவான்கள் சொல்றாரு. நம்ம நல்லா அறிந்து கொள்ளணும், நம்ம பரிசுத்தவான்கள் சொல்லி மற்றவங்க சொல்லலாம். ஆனா நமக்குள்ள பொல்லாத வழிகள் இருக்குமானால், பொல்லாத வழிகளை விட்டு திரும்பாத பட்சத்துல தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்முடைய பாவத்தை மன்னித்து நம்முடைய தேசத்திற்கு சேமத்தை கொடுக்க முடியாது. சும்மா கடமைக்காக மற்ற 3 காரியங்களையும் சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி நம்மளை தாழ்த்தி தேவனுடைய முகத்தை தேடுறோம்னு சொல்லி இருந்துட்டு நம்மளுடைய வாழ்க்கையில மாறுதல் காணப்படாத பட்சத்துல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது என்பது திட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சத்தியம். ஒருவேளை ஆமோஸ் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட முதல் 11 வசனங்களில மனம் திரும்பாமல் இருக்கிற மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய சத்தியத்தை வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரத்தில் இருக்கிற கடைசி பகுதி நம்ம அடிக்கடி நம்ம கோட் பண்ணக்கூடிய பகுதி. அதாவது உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு, உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்பது இந்த கான்டெக்ட்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கவனிங்களேன். ஆனாலும் ஆகிலும் சொல்லி 5 முறை சொல்லி முடிச்ச பிறகு இப்ப 12ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் இஸ்ரவேலே இந்த பிரகாரமாக
உனக்கு செய்வேன். அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட். தேவன் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. இது ஏதோ விசுவாசிகள் நல்ல ஜெபம் பண்ணி ரொம்ப பரிசுத்தம் ஆகும் பொழுது ஆண்டவருடைய வருகை வரப்போகுது, ஆண்டவரை சந்திக்கும்படி ஆயத்தப்படுன்னு சொல்ற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா இது வந்து இந்த கான்டெக்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். நான் வந்து உங்களை பனிஷ் பண்ண போறேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போறபடினாலே உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படும் சொல்றாரு. இன்னைக்கு மாலையிலும் ஒருவேளை இந்த பகுதியை நம்ம படிக்கும் பொழுது நானும் நம்மளும் எச்சரிக்கப்படுகிறோம். தேவனை சந்திக்கும்படி பாவமான வாழ்க்கையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டியது தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அழைப்பா நான் பார்க்கிறேன். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும், காற்றை சிருஷ்டித்தவரும், மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும், விடியற்காலத்து அந்தகாரமாக்கிறவரும், பூமியினுடைய உயர்ந்த ஸ்தலங்களின் மேல் உலாவுருமாய் இருக்கிறார். 5 காரியங்கள். அவருடைய தேவன் சிருஷ்டிப்பின் கர்த்தர், அவர் தேவனுடைய ஆளுகை, அவர் சர்வ வல்லவர் என்பதை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார் என்ற சத்தியத்தை 12, 13 வசனங்களில பார்க்கிறோம். நம்ம ரிப்பட் ஆகாதபடிக்கு, மனம் திரும்பாதபடிக்கு நம்மளுடைய இஷ்டத்துக்கு வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா இந்த 12, 13 வசனங்கள் மிக பயங்கரமான வசனங்களா நான் பார்க்கிறேன். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். வசனம் 13 வந்து நம்ம மெடிடேட் பண்ண ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 5 உன்னதமான காரியங்களை குறிப்பிட்டு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தேவனை சந்திக்கும்படி நம்ம ஆயத்தப்படணும்னு சொல்லுகிறார். ஒரு சில நிமிஷங்கள் 5ஆம் அதிகாரத்தை பார்த்து நம்ம முடிக்கலாம். 5ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை பார்த்தோம்னா இது வந்து ஒரு புலம்பல், இட்ஸ் அ லேமெண்ட் சொன்னா அது வந்து ஒரு தீர்க்கதரிசனம் மாதிரி சொல்லக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஆமோஸே மிகவும் புலம்பனதாக நம்ம பார்க்கலாம். எரேமியாவுடைய புலம்பலை வந்து புலம்பல் புஸ்தகம் சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். ஆமோஸ்ல இது ஒரு ரைட்டிங்ல ஒரு ஸ்பெஷல் ரைட்டிங். இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ப்ராஃபஸி. இந்த 5ஆம் அதிகாரம் வந்து இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு புலம்பலாக இருக்கக்கூடிய ஒரு காரியம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தாள், அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை சொல்லிட்டு முதல் 5 வசனங்களிலே முதல் 3 வசனங்களிலே அந்த ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு 4ஆம் வசனத்திலிருந்து 27ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில 3 விதமான செய்திகளை ஒரு மறுமலர்ச்சியை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் கொடுப்பதாக நாம் பார்க்கிறோம். நமக்கு நேரம் இல்லாதனால 14ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சோம். 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுல எப்படி அந்த 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்கிறோமோ, ஆக்சுவலா 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து அது தொடர்ந்து போகும். அது அப்படி தொடர்ச்சிதான். என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீர்கள். பேஸ்தபாவுக்கு போகாதிருங்கள், ஏனென்றால் கில்காலில் சுரப்பிரகவும் பெத்தேல் பாலானும் சகமும் ஆகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அழிக்கப்படாத அக்னி யோசேப்பின் வீட்டிலே பற்றி அதை பற்றிக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். தேவனை தேடுங்கள், தேடுங்கள், தேடுங்கள் சொல்லிட்டு அந்த சீக் என்ற வார்த்தையை குறிப்பிட்டு சொல்லதான் நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம பார்க்கிறோம் இந்த பகுதியில. 13ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியில அதை அப்படிதான் சொல்லுகிறார். தேவனை தேட வேண்டும். அதிலும் குறிப்பாக பின்னால பார்க்கும் பொழுது 12ஆம் வசனத்துல, உங்கள் மீறுதல்களை மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒலிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் இந்த காலத்தில் மௌனமா இருக்க வேண்டும். இந்த காலம் தீமையான காலம். இந்த காலம் தீமையான காலம். புத்திமான் என்று சொல்றவங்க வந்து ஆவிக்குரிய மனிதர்களா காணப்படக்கூடாதுன்னா, தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தை வைத்திருக்கிற நாம் இன்னைக்கும் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஆஸ் இவாஞ்சலிக்கல்ஸ் அல்லது பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன்ஸ் நம்ம சொல்லும் பொழுது இந்த 13ஆம் வசனத்தை நம்ம பார்க்கறது போல, ஆகையால் புத்திமான் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷன் அந்த காலத்திலே மௌனமா இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவேளை இன்னைக்கு காலம் மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சொல்றது ஒரு பக்கம்.
ஆனா கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவனுடைய நாமத்தை தரித்திருக்கிற நாம், தேவனை தேடாதபடிக்கு மற்ற காரியங்கள் மேல நம்ம வாழ்க்கையில வைத்து படுகிற வேதனைகளை பார்த்து தேவன் சொல்லக்கூடியதுல ஒரு மறுமலர்ச்சி நமக்கு ஒரு தேவை என்பதாக பார்க்கலாம். இரண்டாவது காரியம் 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதி நம்ம பார்க்கும் பொழுது அவர் மாரல் லைஃப்ல 12-13ஆம் வசனத்துல இருந்து தொடர்ச்சியா நம்ம பார்க்கக்கூடும். ஆக்சுவலா 11ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு செய்தியை குறித்து பேசுகிறார். 12-13 வந்து ஒரு இன்பிட்வீன், அது வந்து ஆமோஸுடைய ரைட்டிங்ல ஒரு காணப்படுகிற இன்னொரு வித்தியாசமான ஒரு காரியம், ஒரு கனெக்டிங் ஃபேக்டரா இருக்கும். ஆனா அதை ரெண்டு இடத்துலையும் மாத்தி கனெக்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஸோ அந்த 13ஆம் வசனத்துல குறிப்பிட்டிருக்கிறது போல நீங்க இது தீமையான காலம் சொல்லிட்டு 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற காரியத்தை பார்க்கும் பொழுது மாரல் லைஃப்ல நம்ம சில காரியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒருமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார், ஒரு மீதியா இருக்கிற குரூப்புக்கு இறங்குவார் என்ற செய்தியை அவர் குறிப்பிட்டு சொல்வதாக நான் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய சமுதாயத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்ற காரியத்தை குறித்தும் அவர் சொல்லி முடிக்கிறார். 21ஆம் வசனத்திலிருந்து மீதி இருக்கிற பகுதியில சிறிது வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியும். அது வந்து நம்மளுடைய ரிலிஜியஸ் அல்லது தேவனை பிரியப்படுத்தணும்னு சொல்றதுக்காக வாழக்கூடிய ஒரு காரியம். நம்ம எல்லாருக்கும் we can differentiate between spiritual and religious. Spiritual சொல்றது more of ஆன்மீக காரியங்கள். ஆன்மீக காரியங்களை தேவனோடு இருக்கக்கூடிய உறவு, தேவனை தேடக்கூடிய காரியங்களை வந்து நம்ம ஆன்மீகம் நம்ம சொல்றோம். ஆனா மத சம்பந்தமானது சொல்லும் பொழுது எல்லாமே வெளிப்பிரகாரமான காரியங்கள். இதுல பாருங்களேன், உங்களுடைய பண்டிகை, உங்களுடைய ஆசாரிப்புகள், உங்களுடைய தகன பலிகள், உங்களுடைய போஜன பலிகள், உங்களுடைய பாடல்கள், ஸ்தோத்திர பலிகள், எல்லாத்தையும் அதை குறிப்பிட்டு சொல்றது எல்லாமே அவுட்வர்ட் திங்ஸ். அது வந்து மோர் ஆஃப் ரிலிஜியஸ் காரியங்கள். இதெல்லாம் தேவன் வெறுக்கிறதாக அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனவே இந்த 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆமோஸனுடைய ஒரு பெரிய புலம்பல் என்னன்னா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் காணப்படக்கூடிய ஒரு தேவனை தேடாதபடிக்கு இருக்கிற காரியம், அவங்களுடைய தனிப்பட்ட மாரல் லைஃப்ல காணப்படக்கூடிய ஒரு அநீதியான காரியங்கள், அது மட்டுமல்ல அவங்களுடைய சமய சம்பந்த காரியங்களில பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல் தேவை என்பதை தேவன் எச்சரித்து சொன்னதாக பார்க்கலாம். அந்த கான்டெக்ட்ல தான் நம்ம பார்க்கக்கூடிய மிக முக்கியமான 24-25 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஆமோஸ் 5:24 நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரக்கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலே இருந்து 40 வருஷம் வரைக்கும் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்துறீங்களோ? இப்ப வந்து நீங்க ரொம்ப சீரியஸா வந்து ரொம்ப ரிலிஜியஸா வந்து செஞ்சிட்டு இருக்கீங்களே, இது நீங்க ஏர்லி டேஸ்ல செஞ்சீங்களா சொல்லிட்டு ஆண்டவரே ஒரு அவங்கள என்னது கன்ஃபரண்ட் பண்ணக்கூடிய ஒரு கேள்வியை கேட்கிறார். சோ அதை சொல்லிட்டு 27ஆம் வசனத்துல அது ஃபியூச்சரை குறித்து அவர் பேசுகிறார். சோ இந்த கடைசி பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது அவங்களுடைய அந்த ரிஃபர்மேஷன், ஒரு வாழ்க்கையில மாறுதல் காணப்படாம இருந்துச்சுன்னா பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணையும் அதுல ஹைலைட் பண்ணதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பிரசண்டா இருக்கிற தேவை என்னன்னா, நீங்க வாழ்ற மாதிரி வாழ்க்கை கிடையாது, நியாயமும் நீதியும் புரண்டு வரணும். அது பிறகு பாஸ்ட பற்றி சொல்கிறார், நான் இஸ்ரவேல் ஜனமாகிய உங்களை நான் விடுவிக்கும் பொழுது நீங்க அப்படி இருந்தீங்களான்னு சொல்லி ஒரு பாஸ்டர் கேள்வியை கேட்கிறார். ஃபியூச்சரை பற்றி சொல்லும் பொழுது ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு ஜட்ஜ்மெண்டல் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கிறாரு. தமஸ்குவுக்கு அப்பாலே குடியேற்றுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தினுடைய கடைசியிலேயே அப்படிதான் பார்த்தோம், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம் சொல்லி. இங்கேயும் அதான் சொல்றாரு, த ஆல்மைட்டி காட், த சாவரின் காட் என்று சொல்லி ஃபியூச்சர்ல நீங்க இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே தமஸ்குவுக்கும் அப்பாலே உங்களை குடியேற்றுவேன் என்று சொல்றாரு. அதாவதுதான் எக்ஸைல் 40 வருஷம் கழிச்சு அவங்க அடிபட்டு போனதை, அசீரியன்ஸ் அடிபட்டு போனதையும், அதை தொடர்ந்து இஸ்ரவேல் மக்கள் தமஸ்குவுக்கு எடுத்து செல்லப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இதெல்லாமே எச்சரிப்பின் சத்தமாக நம்ம பார்க்கலாம். மிகவும் எனது வேதனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருந்தாலும்
இன்பிட்வீன் சில நல்ல செய்திகளை ஆமோஸ் குறிப்பிட்டு சொல்லுகிறார். ஆனால் நான் இங்க ப்ரிப்பேர் பண்ணும் பொழுதே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய மனவேதனை என்னன்னா, பாவத்தை குறித்தும் அல்லது நம்மளுடைய அநியாயத்தை குறித்தும் அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிற ஆமோஸ் இந்த காலகட்டத்துல ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறியாத மக்கள் மத்தியில காணப்படக்கூடிய காரியங்களா இருக்கலாம், இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு திருச்சபைக்கு செல்லக்கூடிய மக்கள் மத்தியில காணப்படுதா இருக்கலாம். ஆனா அதிலும் மிகவும் வேதனையான ஒரு காரியம், நம்மளை போலதான் we are chosen people. நம்ம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவருடைய வசனத்தினாலே போதிக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமா வாழ வேண்டிய மக்கள் நம்ம தவறான வாழ்க்கையை வாழ்ந்து விட வாய்ப்பு இருக்கிற இந்த சத்தியத்தை ஆமோஸ் எச்சரித்து சொல்லுகிறார். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொன்னவர் இன்னைக்கு நம்முடைய 2வது வருகைக்கு ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவுல கண்டிப்பாகவே முன்னேறணும் என்பது ஆமோஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய செய்தி. அதனால நம்ம மற்றவங்களுக்காக சொல்லி இந்த புத்தகத்தை படிக்காதபடிக்கு முதலாவது I am a chosen person, how is my relationship பார்த்தா நல்லா இருக்கும். 2வது காரியம், இந்த 3 அதிகாரங்களை பார்க்கும் பொழுது இது மற்ற தேசத்தாருக்கு இந்த எச்சரிப்பின் செய்தியை ஆமோஸ் கொடுத்திருந்தார்னா நம்ம மற்றவங்களை குறித்து வேதனையோடு நம்ம ஜெபிக்க வேணும் அல்லது நம்ம யோசிக்கணும் நம்ம நினைக்கலாம். பட் இது தேவனுடைய மக்களுக்காக கொடுத்ததுதான். தேவன் மிகவும் வேதனையோடு ஒரு கெச்சிக்கிற சிங்கத்தை போல கொடுத்த வார்த்தைகள். இன்னைக்கு நமக்கு எவ்வளவு தூரத்துக்கு பயம் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம், எவ்வளவு தூரத்துக்கு அவரை உண்மையா தேடுகிறோம் என்று நம்ம பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறது போல, என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்கிறார். அதை நம்ம தேவையா இருக்கிற நேரத்துல மட்டும் நமக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல மட்டும் நம்ம தேடுறோமா அல்லது கன்சிஸ்டன்டா நம்ம தேவனை தேடுகிறோமா என்று யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை இன்னைக்கு கொரோனா நாட்கள் சொல்லும் பொழுது நம்ம தேடணும்னு ஆசைப்படுகிறோம், பயம் வந்துச்சுன்னா தேடணும்னு ஆசைக்கிறோம், நமக்கு எல்லாம் வசதியா இருந்துச்சுன்னா நமக்கு எல்லாம் தேவையா இருந்துச்சுன்னா தேட மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை மிக தவறான ஒரு வாழ்க்கை. நம்ம அப்படி இருப்போம் நான் சொல்லவே இல்லை, பட் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுடைய ஐக்கியத்தில் இருக்கிற திருச்சபையின் மக்களையும் மற்ற ஐக்கியத்தில் இருக்கிற மற்ற நண்பர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய ஒரு காரியம், நல்ல நாட்களா இருந்தாலும் சரி மிகவும் கடினமான நாட்களா இருந்தாலும் சரி, தேவனை தேடி தேவனுக்குள்ளாக பிழைக்கிற அனுபவம் கன்சிஸ்டண்டா இருக்கணும். அதுதான் இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக இந்த 3 விதமான ரிஃபர்மேஷன்ஸை குறித்து 5ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இன்னைக்கு நம்மளுடைய ஐக்கியத்துல நம்மளுடைய திருச்சபையில எந்தெந்த காரியங்களில அப்படிப்பட்ட மாறுதல்கள் தேவை. மார்ட்டின் லூத்தர் அப்படி திருச்சபையில பார்த்தது நிமித்தமாக அவர் விசுவாசத்தை பார்க்க முடியல, தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர் பார்க்க முடியல, நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழாதபடிக்கு இருக்கிறத பார்த்தார். அது நிமித்தமாக அவர் வேதனைப்பட்டு இந்த ரிஃபர்மேஷனை திருச்சபையில கொண்டு வந்தார் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஒருவேளை நம்ம மார்ட்டின் லூத்தரை போல அப்படிப்பட்ட ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் அவசியம் இல்லை. ஆனா நம்ம இருக்கிற இடத்துல நம்மளுடைய திருச்சபையில நம்மளுடைய ஐக்கியத்துல அப்படிப்பட்ட மாறுதல்கள் வேண்டுமானால் இன்னைக்கு நம்ம பார்த்தது போல ஸ்பிரிச்சுவல் ரிஃபர்மேஷன், மாரல் லைஃப்ல இருக்கிற ரிஃபர்மேஷன், அடுத்தது ரிலிஜியஸா அவங்க வெளிப்பிரகாரமா செய்யக்கூடிய காரியங்கள்ல ரிஃபர்மேஷன்ஸ் வேணும்னு சொன்னோம்னா நம்ம அதை குறித்து பேசணும், அதை நம்ம வாழ்ந்து காட்டணும், அதை நம்ம திருத்துவதற்கு ஆமோஸ் தீர்க்கதரிசியை போல தைரியமா எளிமை நின்று சொல்லணும். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமோஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்கும் பொழுது எங்களுக்கு பயமாக இருக்கிறது கர்த்தாவே. எங்களுடைய தேசத்தை நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய திருச்சபையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் அதை தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களே மிகவும் பரிதாபமான வாழ்க்கையை வாழும் பொழுது ஆண்டவரே வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனா நாட்களிலும் பல விதங்களிலும் நாங்களுடைய செய்தியை கேட்டு வரும் பொழுது இன்னைக்கு எச்சரிப்பின் செய்தியாக நாங்கள் இந்த ஆமோஸ் புத்தகத்தை நாங்கள் படிக்கிறோம். இது யாருக்கோ என்று நாங்கள் யோசிக்க முடியாது கர்த்தாவே. காரணம், தெரிந்து கொள்ளப்பட்ட எங்களுக்கு நீர் கொடுக்கக்கூடிய எச்சரிப்பு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் ஆண்டவரே நாங்கள் கவலை இல்லாதபடிக்கு வாழ்ந்து விடாதபடிக்கு மிகவும் கவனமாக உம்மை தேடவும் உமக்குள்ளாக இருக்கிற அந்த புதிதான வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கன்சிஸ்டன்டாக அனுபவிக்கத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் நீ உதவி செய்யும். தொடர்ந்து ஆமோஸ் புத்தகம் மூலமா எங்களோடு கூட பேசும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.